ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோன் வுல்ஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாப்லோ எமிலியோ எஸ்கோபார். அவரை பற்றி தான். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரூத்லெஸ், எஃபிஷியன்ட், சக்ஸஸ்ஃபுல் ட்ரக் கிங்பின். அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய பிஸ்னஸ் ஸ்டைல், எவ்வளோ சம்பாதிச்சிறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. சம்பாதிச்ச பணத்தில் அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவருடைய அந்த ரிச் லைஃப் ஸ்டைல், அந்த பணத்தை வச்சு அவர் என்ன பண்ணார் அப்படின்றத மட்டும்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லெட்ஸ் குவிக்லி மூவ் இன் டு சம் ஆஃப் த பேசிக் இன்ஃபர்மேஷன். 1949க்கு ரியோ நெக்ரோ அப்படின்ற ஒரு இடத்துல இவர் பிறந்திருக்காரு. அந்த இடம் எங்கன்னா கொலம்பியாவில் ஒரு சின்ன ஊர். அண்ட் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் பிறந்திருக்காரு. பட் 1989ல் வேர்ல்டோட டாப் 10 ரிச்சஸ்ட் பீப்புளில் இவர் 7th பிளேஸை பிடிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு அவருடைய பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. பயங்கர ப்ராஃபிட், டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட். சரி, பேசிக்காக இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, என்ன இல்லீகலாக ட்ரக்ஸ் விற்கிறது. அதுவும் ட்ரக்ஸ் கொஞ்சம் இல்லைங்க, டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ். கொலம்பியாக்குள்ளே விற்கிறது, கொலம்பியாவுக்கு வெளியில் விற்கிறது, டு த என்டையர் வேர்ல்டு விற்கிறது. அண்ட் மெயினாக அவருடைய ஃபோக்கஸ் அமெரிக்காவுக்கு தான். அமெரிக்காவுக்கு டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸை விற்றுட்டு இருந்திருக்காரு. அண்ட் புது புது ரூட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி கொலம்பியா டு அமெரிக்கா ட்ரக்ஸ் விற்றுருக்காரு எக்கச்சக்கமாக. அண்ட் வேறு என்ன பண்ணியிருக்காரு? ஃபஸ்ட்டு இல்லீகல் ட்ரக்ஸ், கிட்னாப்பிங், கேங் மர்டர்ஸ், பொலிட்டிக்கல் அசாசினேஷன், அதாவது பெரிய பெரிய அரசியல்வாதிகளை கொல்றது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆப்வியஸாக ட்ரக்ஸ் இருக்கும்போது அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப முக்கியம். அவருடைய பிளேஸ்லேருந்து வெளியிலலாம் அவர் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அங்கே இருக்கிற அஃபீஷியல்ஸோட ஹெல்ப் இல்லாமல் நடக்காது. ஸோ கரப்ஷன் நல்லா கவனிச்சிருக்காரு. அங்கே இருக்கிற கொலம்பியன் கவர்மெண்ட்டோட சின்ன டெசிக்னேஷனில் இருக்கிற பர்சன்லேருந்து ஹையஸ்ட் அஃபீஷியல் வரைக்கும் எல்லாருக்கும் நல்லா கவனிச்சிருக்காரு. அட் த டைம் ஆஃப் டெத் அவருடைய நெட் ஒர்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $30 billion அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒன் திங் ஹி வாஸ் குட் அட் ஆஃப்டர் செல்லிங் ட்ரக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெண்டிங். டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் விற்கும் போது பெரிய பெரிய டன்ஸ் ஆஃப் மணி ரிட்டர்ன் அவருக்கு வரும், ப்ராஃபிட்ஸ். அந்த ப்ராஃபிட்டை வச்சுட்டு சும்மா இருப்பாங்களா? என்ன பண்ணுவாங்க? மேற்கொண்டு நல்ல செலவு பண்ணுவாங்க. நல்ல ஒரு பயங்கரமான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும். அந்த பணத்தை வச்சு பெரிய பெரிய வீடுங்களை வாங்கியிருக்காங்க. 1 2 இல்லைங்க, 10 20 30 கணக்கே இல்லை. அந்த மாதிரி பெரிய பெரிய வீடுங்களை வாங்கியிருக்காங்க. அண்ட் ஹீ லைக் மோட்டர் சைக்கிள். ஸோ நிறைய மோட்டர் பைக்ஸ் வாங்கியிருக்காங்க, நிறைய கார்ஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய அந்த பெரிய பெரிய வீடுங்களில் அனிமல்ஸ் எல்லாம் ஒரு சின்ன ஜூ செட்டப்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 15 tons ஆஃப் கொக்கைனை டெய்லி பேசிஸ் அமெரிக்காவுக்கு அவர் மூவ் பண்ணியிருக்காரு, இந்த ட்ரக்ஸை. அண்ட் இந்த மாதிரி டன்ஸ் அண்ட் டன்ஸாக மூவ் பண்ணும்போது ஆப்வியஸாக நல்ல கேஷ் ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஒரு செகண்ட்க்கு $800 ஹி வாஸ் ஏபிள் டு மேக். ஸோ இந்த பணத்தெல்லாம் அவர் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த பணத்தை ஒரு வேர்ஹவுஸ், இந்த மாதிரி நிறைய வேர்ஹவுசஸ் வாங்கியிருக்காரு, கோடவுன்ஸ். அந்த கோடவுனில் இந்த பணத்தெல்லாம் பதுக்கியிருக்காரு, நம்பர் 1. நம்பர் 2, நிறைய லேண்ட் வாங்கியிருக்காரு, ஃபீல்ட். அந்த ஃபீல்டில் இந்த பணத்தை எல்லாம் நல்லா ப்ராப்பராக கவர் பண்ணி உள்ளே போட்டு புதைச்சி வச்சுருவார். நல்ல ஒரு பெரிய ஹோலை டிக் பண்ணி அந்த லேண்ட்ஸில் ஃபுல்லாக பணத்தை உள்ளே போட்டு டம்ப் பண்ணி மறுபடியும் மூடிடுவாங்க. இதுவும் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவர் வாங்கின நிறைய ரியல் எஸ்டேட், அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய பெரிய மேன்ஷன்ஸ், பெரிய பெரிய ஹவுசஸ், சொகுசு பங்களாக்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த ரியல் எஸ்டேட்லேயும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த வீடுங்கள்லேயும் பணத்தை டன்ஸ் அண்ட் டன்ஸாக பதுக்கியிருக்காரு. சரி, அந்த மாதிரி ஒரு வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த வீட்டோட பேர் என்னென்னா லா மேனுலா அப்படின்னு வச்சுருக்காங்க. ஒரு இன்டர்வியூவில் அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி ட்ரக்ஸ் வித்த காசில் தானே இந்த லா மேனுவலா அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை நீங்கள் பில்ட் பண்ணீங்க அப்படின்னு. உடனே அவர் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, டோட்டலாக என்னுடைய லெஜிட் பிஸ்னஸ்லேருந்து தான், நான் நியாயமாக சம்பாதிச்ச பணத்தை வச்சு தான் இந்த லா மேனுவலா ப்ராப்பர்ட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அடித்து சொல்கிறாரு. Pero usted puede asegurar que su dinero nunca ha tenido vinculación con el narcotráfico. Siempre he asegurado que mi dinero no tiene vínculos con el narcotráfico.
வாட் இஸ் ஸோ ஸ்பெஷல் அபவுட் லா மேனுலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் நடத்திட்டு இருந்த இந்த ட்ரக் எம்பையர்னால அவருக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ராப்ளம்ஸ், இஷ்யூஸ், இதுலேருந்து தள்ளி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வீடு வேணும். நம்ம வெக்கேஷன்லாம் போக வேண்டாம், நம்ம இருக்கிற இடமே ஒரு பெரிய ரெசார்ட் மாதிரி மாற்றிக்கலாம், அதுவே ஒரு வெக்கேஷனுக்கான பிளேஸாக மாற்றிக்கணுங்கிறது தான் அவருடைய இன்டென்ஷன். ப்ளஸ் அந்த பர்சன்ட்டு இருக்கிற வெல்த்துக்காக he can easily get it done. இந்த 20 ஏக்கர் மேன்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டமாலா அப்படின்ற ஒரு லொக்கேஷனில் இருக்குது. அண்ட் இது ஒரு ரிசர்வாயர், அதாவது வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். பெனாயில் ரிசர்வாயர் அப்படின்ற அந்த ரிசர்வாயரை சுற்றி இந்த மேன்ஷன் கட்டியிருக்காங்க. இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். 20 ஏக்கருக்கான ஒரு லேண்ட் இது. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்த வீடுக்கு அவருடைய டாட்டரோட நேம் தான் கொடுத்துருக்காரு. மேனுலா எஸ்கோபார் அவங்களுடைய டாட்டரோட நேம். ஸோ லா மேனுலா அப்படின்னு ஹீ நேம்ட் இட். இந்த லா மேனுலா மேன்ஷனில் வேறு என்னெல்லாம் அம்யூனிட்டிஸ் இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய மேசிவ் பூல், பெரிய டென்னிஸ் கோர்ட் அண்ட் ஹார்சஸ் ரவுண்ட் அடிக்கிற மாதிரி பெரிய கிரவுண்ட்லாம் இருந்திருக்கு. அண்ட் லைக் ஐ டோல்ட் யூ, ஹி வாஸ் ஃபாண்ட் ஆஃப் பைக்ஸ் அண்ட் கார்ஸ். ஸோ லேண்டில் போகிற மாதிரியான வெஹிக்கிள்ஸ் இருந்திருக்கு, சீல போகிற மாதிரி வெஹிக்கிள்ஸும் அவர் வச்சுருந்துருக்காரு, ஸ்கையில் போகிற மாதிரி வெஹிக்கிள்ஸும் வச்சுருக்காரு. அதாவது 15 ப்ரைவேட் ஜெட்ஸ் அண்ட் 6 ஹெலிகாப்டர்ஸ். அவருடைய ஹெலிபேட் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னா, ஒரு ஃபுட்பாலே நடத்தலாமா, ஃபுட்பால் மேட்ச் அந்த அளவுக்கு பெரிய ஃபுட்பால் கிரவுண்ட் மாதிரியான ஒரு ஹெலிபேட் வச்சுருந்துருக்காரு. பட் லா மேனுலாங்கிறது ஒரு எஸ்கேப்பிங்கான பிளேஸ் கிடையாது. அங்கேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆக முடியாது. ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தான் அங்கே இருக்க முடியும். அண்ட் ஹீ பில்ட் அ வாட்ச் கார்ட். பெரிய பெரிய டவர்ஸில் வாட்ச் கார்டை நின்று அங்கேருந்து சர்வேலன்ஸ் பண்ணுறதுக்காக கட்டியிருக்காரு. ஸோ வாட்ச் கார்ட்ஸ் தில் பி வாட்சிங் 24/7. யாரும் அவரோட பெர்மிஷன் இல்லாமல் அங்கே வர முடியாது. அப்படியே வந்தாலும் ரிட்டர்ன் போக முடியாது. ஜஸ்ட் 8 months பிஃபோர் த டெத் ஆஃப் பப்லோ எஸ்கோபார், அவருடைய எனிமிஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த வீடை பாம் பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவரும் அவருடைய ஃபேமிலியும் எஸ்கேப் ஆகிட்டாங்க. பிகாஸ் அட் த டைம் தேர் வாஸ் ஸோ மச் ஆஃப் ஹீட். ஒரே லொக்கேஷனில் அவங்க இருக்க முடியாது. ஸோ ஒரு பக்கமாக எனிமீஸ் துரத்துறாங்க, இன்னொரு பக்கமாக போலீஸ் துரத்துறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம், அவருக்கு இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லை, இது ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் எஸ்கேப் ஆகிட்டாங்க. அவருடைய வீடு அதுன்னு தெரிஞ்சிட்ட அப்புறமா எனிமீஸ் சும்மா இருப்பாங்களா, அவங்க பாம் பிளாஸ்ட் பண்ணியிருக்காங்க. மெஜாரிட்டி ஆஃப் த பில்டிங், அந்த மேன்ஷன் வந்து டேமேஜாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அது அபேண்டனாக அப்படியே விட்டுட்டாங்க, யாருமே அங்கே போகல. அங்கே இருக்கிற லோக்கல்ஸ் மட்டும் போயிட்டு அங்கே பெயிண்ட் பால் கேம்லாம் விளையாடிருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் பாப்லோ பற்றி தெரியும் அவங்களுக்கு. பாப்லோ வந்து அவங்க வீட்டில் நிறைய பணத்தை பதுக்கி வைப்பாங்க. அவங்களுடைய வீட்டோட ஃபர்னிச்சரில் பதுக்கி வைக்கலாம், இல்லை வீட்டோட செவறுகளில் பதுக்கி வைக்கலாம், இல்லை வீட்டுக்கு வெளியில் இருக்கிற லேண்ட்லலாம் புதைச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற லோக்கல்ஸ்லாம் போயிட்டு அப்பப்போ நமக்கு பணம் கிடைக்குதான்னு சொல்லிட்டு வீட்டை ஃபுல்லாக அடித்து உடச்சி டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. இப்போது ஒரு அபேண்டன் சிச்சுவேஷனில் தான் அந்த வீடு இருக்குது. பட் செடி கொடி எல்லாம் வளர்ந்து ஒரு மாதிரி கொடூரமாக இருக்குது. சரி, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அவருடைய தம்பி என்ன சொல்கிறார் அப்படின்னா, வருஷத்துக்கு அவங்களுடைய இன்கம் 2.1 பில்லியன்னா அதில் 10% அவங்க ரைட் ஆஃப் பண்ணிவிடுவாங்களாம். ரைட் ஆஃப்னா 10% அவங்களுக்கு லாஸ். என்ன மாதிரியான லாஸ்னால், அந்த பணம் எங்கே இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாதான். ஏன்னா அவ்வளோ பணம் வரதுனால எல்லாம் போட்டு வச்சு எங்கே இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாதான். லாஸ்ட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிவிடுவாங்களாம். அப்படி இல்லாட்டி அவங்க குடவுன்ஸில் அந்த பணத்தை வைக்கிறதுனால எலி கிடச்சிருமா, ஜஸ்ட் பேப்பர் தானே. அப்படி இல்லாட்டி அவங்க ஃபீல்டில் லேண்டில் அந்த பணத்தெல்லாம் புதைச்சி வைக்கிறதுனால மழை வரும், மழை தண்ணி இறங்கி பேப்பர்லாம் கிழிஞ்சு போயிடுமா. ஸோ வருஷத்துக்கு 2.1 பில்லியனில் 10% அவங்க லாஸ்ன்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த பணத்தை சம்பாதிக்க போய்கிட்டே இருப்பாங்க. இதில் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ லா மேனுலா மேன்ஷன் பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்த மேன்ஷனை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஐ ஹோப் திஸ் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். இஃப் யூ ஹேவ் நாட் சப்ஸ்கிரைப்ட், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். மறுபடியும் பார்ட் 2ல் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், டேக் கேர்.